வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோப் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம டேயில் எடுத்த ஃபோட்டோவை நைட்டில் எடுத்த மாதிரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்க போகிறோம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டுட்டோரியல் ப்ராசஸ்க்கு நான் இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்பவும் பண்ணுற மாதிரி Ctrl J போட்டு பேக்ரவுண்டை டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஒரு பேக்கப் மாதிரி இருக்கும். கீழே உள்ள லேயரை நான் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இங்கே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சேச்சுரேஷனையும் லைட்னஸையும் ரெடியூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நைட்டில் இந்த ட்ரீஸ்லாம் பார்த்தா இந்த மாதிரி கலர் பஞ்சியாக இருக்காது, கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ தட் நம்ம சேச்சுரேஷனையும் லைட்னஸையும் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதில் சேச்சுரேஷன் -49 கொடுத்துருக்கேன், லைட்னஸ் -47 கொடுத்துட்டேன். இப்போ அதில் இன்னும் லைட்னஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதை இன்னும் ரெடியூஸ் பண்ணணும். அகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கர்வ்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இங்கே சென்டரில் கிளிக் பண்ணி லைட்டாக கீழே ட்ராக் பண்ணுறேன். இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓவராலாக ஃபுல்லாகவே பிரைட்னஸ் குறைச்சிருக்கோம். பட் இந்த காரில் வந்து இங்கே நம்ம லைட்டிங்லாம் ஆட் பண்ணணும். ஸோ தட் இந்தளவு பிரைட்னஸ் குறைக்கக்கூடாது காருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ லேசர் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலெக்ஷன் விட்டு போன இடத்துலலாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். லேசர் டூல் வச்சு ஆல்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா மைனஸ் சிம்பிள் காட்டும், ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் காட்டும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி காரோட எட்ஜில் நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு செலெக்ஷன் தேவையில்லை. ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி செலெக்ஷனை வந்து நம்ம கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கார் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி காரை ஓரளவு செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl J கொடுத்து இந்த செலெக்ஷனை மட்டும் இன்னொரு லேயரில் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். தென் இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நான் டாப்பில் கொண்டு போய் போட்டுக்கிறேன். இதில் வந்து பேக்ரவுண்ட் நமக்கு டார்க்காக இருக்குது, பட் கார் வந்து ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது. இந்தளவு பிரைட்னஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ இதை லைட்டாக ரெடியூஸ் பண்ணணும். இதுக்கு மேலே அகைன் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே உள்ள இந்த கார் லேயருக்கு மட்டும் இந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் ரெண்டுத்தையுமே ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு ஓரளவு மேட்சிங்காக இருக்குது. தென் நம்ம ஃபுல்லாகவே நைட் தீமில் இப்போ கலர் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னா அகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கலர் லுக்கப் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த 3D LUT ஃபைல் இருக்குல்ல, இதில் லோட் 3D LUTன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து கீழே மூன்லைட் 3DLன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாக நைட் தீமுக்கு மாறிடும். இதில் வந்து லைட்டே இல்லாமல் இந்த கார் மேலே ட்ரீஸோட ஷேடோ விழுது. ஸோ அதனால் இங்கே வந்து லைட்டாக மூன் லைட் நம்ம கொடுக்க போகிறோம். மூன் இங்கே இருக்குது, இதோட லைட் வந்து லைட்டாக இங்கிட்டு வர மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு டாப்பில் வந்து ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நான் ரீநேம் பண்ணி மூன் லைட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் வச்சுக்கோங்க. ஒயிட் வச்சுட்டு மேக் ஷூர் இந்த ப்ரஷ் செட்டிங்ஸில் வந்து சாஃப்ட் ப்ரஷ் தான் இருக்கணும். தென் ப்ரஷ் சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் ஒரே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இந்த லேயரோட பிளெண்ட் மோடை வந்து சாஃப்ட் லைட்டாக மாற்றிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல மூன் லைட் நமக்கு பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இந்த லைட் வந்து எக்ஸசிவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணாமல் ஃபில்லை வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில் ஒரு 79 வச்சுக்கிறேன். இது ஓகே. இப்போ அகைன் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லேயரோட நேம் வந்து கார் ஹெட்லைட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த காரை கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம தான் கெஸ் பண்ணணும். பென் டூல் எடுத்துக்கோங்க. லைட் வந்து இங்கேருந்து இந்த மாதிரி நமக்கு ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து பென் டூலில் ட்ரா பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இருந்து நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைட் ட்ரா பண்ணிவிட்டு Ctrl Enter கொடுத்துருங்க. இப்போ இந்த செலெக்ஷனுக்குள்ளே ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நான் இங்கே இருக்க ஃபோர்க்ரவுண்ட் கலரை ஒயிட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். தென் Ctrl D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl Shift ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் இந்த லேயர் வந்து எல்லா லேயருக்குமே பின்னாடி போயிடும். Ctrl Shift கொடுத்து பண்ணிங்கன்னா ஓவராலாக பின்னாடி போயிடும். கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் ஒரு தடவை நான் கிளிக் பண்ண ஒரு லேயருக்கு மேலே வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ண ஹியூ சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு மேலே இந்த கார் ஹெட்லைட் லேயரை வச்சுக்கிறேன். நான் இந்த ஹெட்லைட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ தட் ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்னஸ் தெரியாத அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு
ஓகே கொடுத்துருங்க. இப்போ அகைன் இந்த லேயரை வந்து கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு இதை கொஞ்சம் பெருசாக்குங்க. இந்த லைட்டோட பிரைட்னஸ் வந்து எங்கெல்லாம் போகுமோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இந்த லேயரோட ஒப்பாசிட்டியை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதை ஹைட் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு லைட் மட்டும் இருந்தால் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இதுவும் பண்ணனால இப்போ கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்குது. இப்போ டாப் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ காரோட பேக் லைட்டில் ஜூம் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூலோட சைஸ் வந்து இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இடையில இருக்கிறதெல்லாம் ஃபில் ஆகிடும். அதே மாதிரி 4 சைடுமே பண்ணுங்கள். இப்போ அகைன் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரஷ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் வந்து ஃபுல் ரெட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த எட்ஜில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக பிளராக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அகைன் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ரெட் லைட்டுக்கு மேலே வந்து ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். தென் இதோட பிளெண்ட் மோடை வந்து லீனியர் டாட்ஜ் ஆட் கொடுத்துருங்க. இப்போ இந்த லேயரோட ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 40 வச்சுக்கிறேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் லைன் வரைஞ்சோம்ல அந்த இதோட ஒப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதோட ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஃபைன். இப்போ பின்னாடி கொடுத்த ரெட் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து லைட்டாக இங்கே ரோட்டில் வர மாதிரி பண்ணலாம். ஸோ தட் டாப்பில் அகைன் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபோர்க்ரவுண்ட் கலர் ரெட்டில் வச்சுட்டு மேலே வந்து ப்ரஷ்ஷோட ஒப்பாசிட்டி வந்து ஒரு 30 கிட்ட வச்சுக்கிறேன். ப்ரஷ் சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணி லைட்டாக அப்படி ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ அகைன் ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பிளரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தெரிகிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் இதோட ஒப்பாசிட்டியும் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஓவரால் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இமேஜ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ தட் ஃபைனலாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்க வரைக்கும் நீங்கள் பிரைட்னஸ் கொடுத்துக்கலாம். நான் ஒரு 65 கொடுத்துக்கிறேன். தென் கான்ட்ராஸ்ட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 31 கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாம். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் வேற ஒரு இமேஜ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸோடு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.